சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த உள்ளார்களா, தேவைப்பட்டால் டெல்லி சிறையில் கூட அடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். செந்தில் பாலாஜி, பொன்முடி, KN நேரு, துரைமுருகன், தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன் இவர்களது வரிசையில் தற்பொழுது உதயநிதியின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. சமீபத்தில் தான் மக்களவையில் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் 30 நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் 31வது நாள் அவரது அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்ற மசோதாவை மத்திய அரசு மக்களவையில் தாக்கல் செய்ய முன்வந்தது. ஆனால் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி இதை முழுமையாக எதிர்த்து வருகிறது. இது சரியா தவறா, பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த திட்டம் சரியா தவறா என்பதை முதலில் கூறிவிடுங்கள். அடுத்து, உதயநிதியை எதற்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல வேண்டும்? அதாவது ஜாபர் சாதிக் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் உதயநிதியின் நெருங்கிய நண்பர் தான் ஜாபர் சாதிக் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உதயநிதியின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாகவும் இதனால் தான் உதயநிதியை டெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்பாடும் செய்துள்ளனர். ஆனால் மக்களவையில் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு விசாரணையை தொடங்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்றும், ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர் 30 நாட்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்தால் 31வது நாள் அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்படுவார் என்ற காரணத்தினால் இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருங்கள் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூறியுள்ளனர். இதனால் சிறையில் அடைக்கப்படக்கூடிய உதயநிதியை காப்பாற்றுவதற்கு வடமாநிலங்களிலிருந்து வழக்கறிஞர்களை பல கோடிகள் செலவு செய்து தமிழகத்திற்கு வரவழைத்திருக்கிறார் திமுகவின் தலைமை. ஏன் திமுகவில் சிறந்த வழக்கறிஞர்கள் இல்லையா, அல்லது சிறந்த வழக்கறிஞர்கள் திமுகவில் இருந்தும் அவர்கள் மீது பயமா? எங்கே நம்மளை மாட்டிவிட்டிருவார்கள் என்ற பயத்தின் காரணமாக திமுகவின் வழக்கறிஞர்களை வாதாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யாமல் வடமாநிலங்களில் இருந்து எதற்காக வழக்கறிஞர்களை வரவழைக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உதயநிதியை டெல்லி சிறையில் அடைக்கிறார்களா, அல்லது வழக்கறிஞர் மூலம் உதயநிதி